ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு ரெசிபி. ட்ரெடிஷ்னல் வேலை மண் சட்டியில் எப்படி ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எண்ணெய் தெளிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. உப்பு, புளி, காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்த ஒரு மீன் குழம்பு மண் சட்டியில் நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மீனெல்லாம் உடையாமல் ரொம்ப டேஸ்டியாக நல்ல எண்ணெய் தெளிஞ்ச ஒரு குழம்பு எப்படி ரெடி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு நீங்கள் என்னோடய ஸ்டைலில் நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே நான் பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையானது நான் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம், நல்ல பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் வச்சுருக்கேங்க. தேங்காய், அதுக்கப்புறம் பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன். பூண்டு இது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இந்த சின்ன வெங்காயம் நம்ம தேங்காவோட போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதை நான் கட் பண்ணல. இப்போ ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், நான் இங்கே திருவண்ண தேங்காய் யூஸ் பண்ணுறேன். தேங்காவோட சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த தேங்காவோட ஆட் பண்ணிக்கணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது தாளிச்சிக்கலாம். வெந்தயம் நம்ம கருக விட்டுறக்கூடாது. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணணும். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, நம்ம பொடியாக வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை நம்ம கருக விட்டுட்டோன்னா அது ஒரு கசப்பு தன்மை கொடுத்துரும் குழம்புக்கு. இப்போ நான் கீரி வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா அந்தந்த ஸ்டேஜில் ரொம்ப வதக்கி கொடுக்கணும். இப்போ பூண்டு ஒரு 15லேருந்து 20 பல்லு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அது ஃபுல்லாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நசுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக 1-2 நசுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை. இது நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கே நம்ம கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கணும். அப்போ தான் குழம்புல இது எதுவுமே பச்சை ஸ்மெல் எதுவும் தெரியாமல் குழம்போட கலந்து போய் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கியிருக்கு பார்த்திங்களா, ஒரு பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. ஸோ நல்லா வதக்கி விடணும். நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிறதுக்கே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்க ஸ்டேஜில் ஒரு தக்காளி, கட் பண்ண ஒரு தக்காளி இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். இது நல்ல ஒரு தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிட்டால் தான் குழம்பு 2 நாள் ஆனால் கூட இது கெட்டு போகாமல் வெளியே வச்சுக்கலாம். நம்ம அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி ஊற போட்டு வச்சுருக்கோம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இது குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த அரைச்ச தேங்காயை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காயோட புளி, இந்த புளி நம்ம கரைச்சி இந்த எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே ஒரு பீஸ் புளி கொஞ்சம் கூட இருந்தால் தான், புளிப்பு லைட்டாக கொஞ்சம் கூட இருந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மீன் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு நம்ம புளி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிக்சர் அது கூடயும் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், இந்த தேங்காய் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, புளி தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டு அந்த தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இது வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை நம்ம ஊற்றிக்கலாம். இந்தளவு வதங்கின பிறகு தான் நம்ம ஊற்றணும் இந்த மிக்சரை. ஸோ இந்த மாதிரி மிக்சரை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த குழம்பை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும்.
இந்த குழம்பு இந்த ஸ்டேஜ்லேயுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். மீன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாலே நமக்கு தேவையான மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வஞ்சரம் எடுத்திருக்கேன். வஞ்சரம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிஷ்ஷை. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாலே ஒரு 15 to 20 மினிட்ஸ் அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்தால் தான் நம்மளோட குழம்பு வந்து நல்லாயிருக்கும். நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே போதும். மீன் நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் எண்ணெய் தெளிகிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டே வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இந்த பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டோன்னா ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் தெளிஞ்சு சைடெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா, இப்போ பார்த்தா கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு சைடில் கொஞ்சம் எண்ணெயாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிடணும். எப்போ மீன் போட போகிறோமோ அந்த டைமில் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் மீனில் உப்பு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க பீசஸை வந்து இப்போ வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பீசஸையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடணும். இதை போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடிக்கடி நம்ம உள்ள கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அது நல்லா கொதிச்சுட்டு சைடில் இருந்து மட்டும்தான் அந்த குழம்பு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இந்த மாதிரி சைட்ஸை மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம உள்ளே போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோன்னா குழம்பு இது வந்து உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா தெளிகிற அளவுக்கு எண்ணெய் தெளிகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க ஒரு 10 to 12 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம கொதிச்சிரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாலே வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து வர்ற அளவுக்கு நம்ம விட்டோன்னா நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட மீன்லாம் நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. உடையாமல் வேகணும்னா இது வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு 10 to 12 மினிட்ஸ் அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்ச உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபிஷ் பீசஸ்லாம் நல்லா உடையாமல் ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். சுட சாதம் வச்சு இந்த மீன் குழம்பு அப்படியே ஊற்றி ஒரு பீஸ் மீன் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.